Hello everyone. UGC NET June 2025 sessions கான applications are already underway and college TRB எக்ஸாமுமே TN செட்டோட ரிசல்ட்ஸ் வந்த பிறகு எப்ப வேணும்னாலும் டேட்ஸ் வந்து அறிவிக்கப்படலாம். ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று பார்க்க போறோம். எஜுகேஷன் சப்ஜெக்ட்ல யூனிட் நம்பர் 1ல ஒரு சின்ன டாபிக் தான் பார்க்க போறோம். பட் இந்த டாபிக்கோட யூனிக்னஸ் என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டாபிக்கு நீங்க தமிழ்ல வந்து வீடியோ சர்ச் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். மேபி உங்களுக்கு பைலிங்குவலா அல்லது ஹிந்தில வந்து மேபி கிளாஸஸ் அவைலபிளா இருக்கலாம். பட் தமிழ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து கிளாஸஸ் பண்றோம் ரிலேட்டட் டு திஸ் டாபிக். ஸோ இந்த டாபிக் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூனிட் நம்பர் 1 யூஜிசி நெட் எஜுகேஷன் வந்து சிலபஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல யூனிட் நம்பர் 1 இஸ் ரிலேட்டட் டு இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி. அதுல தயானந்த் தர்ஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். இந்த டாபிக் பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷன் அண்ட் எதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து முக்கியமோ அதை தான் இன்னைக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பிஃபோர் வி கோ இன்டு டுடேஸ் கிளாஸ், நம்ம யூஜிசி நெட்டுக்கும் எஜுகேஷன் சப்ஜெக்ட் ஆஃபர் பண்றோம். ஆல்சோ ஃபார் காலேஜ் டிஆர்பி எஜுகேஷன் சப்ஜெக்ட் வந்து ஆஃபர் பண்றோம். உங்களுக்கு இது ரிலேட்டடா ஃபர்தரா இன்ஃபர்மேஷன் தேவைப்படுச்சு அப்படின்னா நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி நீங்க விசாரிச்சுக்கலாம். ஃபைன். சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன? தயானந்த் தர்ஷன் இல்லையா? சோ இந்த தயானந்த் தர்ஷன் அப்படின்னா என்னன்னா ரொம்ப சிம்பிளுங்க. அந்த பேர்லயே இருக்கு பாருங்களேன். டீச்சிங்ஸ் ஆஃப் யாரு? மகரிஷி சுவாமி தயானந்த் சரஸ்வதி. ஓகேங்களா? இவரோட டீச்சிங்ஸை பத்தி நம்ம படிக்கிறது, இவரோட பிலாசபி பத்தி படிக்கிறது தான் இந்த தயானந்த் தர்ஷன். இவரு எப்ப பிறந்தாரு? 1824 பிப்ரவரி 12 வந்து குஜராத்ல தன்காரா அப்படின்ற பிளேஸ்ல வந்து பிறந்தாரு. இவரோட ஆக்சுவல் நேம் வந்து ஆக்சுவலா தயானந்த் சரஸ்வதி கிடையாது. இவரோட உண்மையான பேர் வந்து மூலசங்கர் திவாரி. ஓகேங்களா? இவர் வந்து தயராம் அப்படின்னு கூட செல்லமா வந்து கூப்பிடுவாங்களாம். சோ இவரோட பிலாசபி, எஜுகேஷனல் பிலாசபி பத்தி தான் நம்ம வந்து இங்க பார்க்க போறோம். சோ இவரை பொறுத்த வரைக்கும், அதாவது தயானந்த் சரஸ்வதியை பொறுத்த வரைக்கும் லைஃபோட பர்பஸ் என்ன அப்படின்னு அவர் எடுத்துக்கிட்டாருன்னா, வேதங்களை பரப்புறதும் அண்ட் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை பரப்புறதும் தான் தன்னோட லைஃபோட பர்பஸா எடுத்துக்கிட்டாரு. இவர் வந்து இருந்த காலத்துல ஹிந்துயிசம் அப்படின்றது வெவ்வேறு பிலாசபிக்கல் ஸ்கூல்ஸா பிரிஞ்சு இருந்துச்சு. மக்கள் வந்து வேற வேற விஷயங்கள்ல வந்து நம்பிக்கை வச்சிருந்தாங்க. பட் இவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன விஷயம் என்னன்னா, வேதங்கள்ல உலகத்துல இருக்கிற எல்லா உண்மைகளுமே சொல்லப்பட்டிருக்கு, எல்லா நாலேஜுமே வேதங்கள்ல இருக்கு. சோ நீங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு வேதங்கள்ல சொல்லியிருக்கிற விஷயங்களை படிங்க. ஏன்னா அதுதான் அல்டிமேட். அதுல சொல்லியிருக்கிற எல்லா விஷயங்களுமே உண்மை, அது கடவுளால சொல்லப்பட்ட வார்த்தை அப்படின்னு வேதங்களை ப்ராபகேட் பண்றது தன்னோட லைஃபோட பர்பஸா எடுத்துக்கிட்டாரு. பட் அட் த சேம் டைம் ஹி வாஸ் அ ரேஷனலிஸ்ட் திங்கர். ரேஷனலிசம்ன்ற பிலாசபியை ஃபாலோ பண்ணவரு. ஐ திங்க் இதுல நீங்க வந்து ரேஷனலிசம், பிராக்மேட்டிசம் இதெல்லாம் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வேர்ட்ஸ் எல்லாம். இன்கேஸ் உங்களுக்கு இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பிலாசபிஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் நான் கண்டிப்பா உங்களுக்கு இன்னொரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இவரு ரேஷனலிசம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவரு. ரேஷனலிசம் அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயத்த ஒருத்தவங்க சொல்றாங்க இல்ல இமோஷனல்னால அந்த விஷயத்தை ஏத்துக்கிறத தாண்டியும் அதுல என்ன லாஜிக் இருக்கு, அதுல என்ன ரீசன் இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு உண்மையை ஒத்துக்கிற அந்த பர்சனை நம்ம ரேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த பிலாசபியை வி கால் இட் அஸ் ரேஷனலிசம். ஓகேங்களா? இது ரிலேட்டடா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து பர்சனாலிட்டிஸ் பேஸ்டா வரும் பொழுது அவங்க வந்து என்ன ஃபார்ம் ஆஃப் பிலாசபி ஃபாலோ பண்ணாங்க, இல்ல அவங்களோட மேஜர் ஒர்க் என்ன, இந்த மாதிரிதான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கிறோம். இது மேட்ச் த ஃபாலோயிங்காவும் வரலாம் அல்லது டிரெக்ட் கொஸ்டினாவும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இந்த இடத்துல போட்டிருக்கேன் பாருங்க. சுவாமி தயானந்த் சரஸ்வதி was a strong component of which of the following? ஐடியலிசமா, ரேஷனலிசமா, மிஸ்டிசிசமா, ஹியூமனிடேரியனிசமா? இதுதான் கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு நான் டைரக்டாவே உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். பட் இது எதுக்கு இந்த இடத்துல ஆட் பண்ணுதுன்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம், இப்படியும் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படின்னு தான். இது தயானந்த் சரஸ்வதி ரிலேட்டடாவும் இருக்கலாம், அதர் பிலாசபர்ஸ், அதர் எஜுகேஷனல் பர்சனாலிட்டிஸ் ரிலேட்டடாவும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்கப்படலாம். ஓகேங்களா? சோ இவரு வேதங்கள் மேல அதிக நம்பிக்கை வச்சிருந்தாரு, அதுல சொல்றதுதான் உண்மை அப்படின்னு சொன்னார்ல. சோ வேதங்கள் பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷனாவது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வேதங்கள் மொத்தம் 4 வகைப்படும். அது எது எது? ரிக், சாம, யஜுர், அதர்வவேதா, அது தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இது வந்து வேதிக் சான்ஸ்கிரிட்ல எழுதப்பட்டது. அண்ட் ஹிந்துயிசமோட பேசிக் அண்ட் வெரி ஓல்டஸ்ட் ஸ்கிரிப்சர்ஸ் வந்து இந்த வேதங்கள் தான். ஓகேவா? ரொம்ப பழங்காலத்துல உருவாக்கப்பட்டது. வேதங்கள் மட்டுமே இந்த 4 டைப்ஸ் ஆஃப் வேதாஸோட பேசிக்ஸ் மட்டுமாவது நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். லைக் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் வந்து ரிக் வேதா, எந்த வேதத்துல வந்து ஹைம்ஸ் பத்தி பேசியிருக்காங்க, எதுல எத்தனை ஹைம்ஸ் இருக்கு, அந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸ் மட்டுமாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க வேதங்களை பத்தி. சின்ஸ் நம்ம இப்போ வந்து தயானந்த் தர்ஷன் பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால நான் வேதாஸ் பத்தி அவ்வளவு டீடைல்டா எக்ஸ்பிளைன் வந்து இந்த இடத்துல பண்ண போறது இல்லை. பட் உங்களுக்கு காலேஜ் டிஆர்பில எடுத்தீங்க அப்படின்னா, சின்ஸ் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பும் வரப்போகுது, டிஸ்கிரிப்டிவ் டைப்பும் நமக்கு வரப்போகுது. அப்படிங்கிறப்ப ஒரு டாபிக் நம்ம படிக்கிறோம்னா அப்ஜெக்டிவ் இப்படி வரலாம், டிஸ்கிரிப்டிவ் இப்படி வரலாம் அப்படின்றத மைண்ட்ல நம்ம ஏத்திக்கிட்டே படிக்கணும், யோசிச்சுக்கிட்டே வந்து படிக்கணும்.
சோ இப்ப வேதங்கள் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்கணும், டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா இல்ல வந்து வாட் ஆர் வேதாஸ் அல்லது கிளாசிபிகேஷன் ஆஃப் வேதாஸ் அல்லது இந்தியன் பிலாசபிக்கு வேதங்கள் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு, இந்த மாதிரி நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் வரும் இந்த ஸ்கிரீனை பார்த்தா, மேம் 10 மார்க் கொஸ்டின்ஸ் தானே கேட்பேன்னு சொன்னாங்க டிஸ்கிரிப்டிவ்ல, நீங்க என்ன 2 மார்க் 5 மார்க் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு மேபி யோசனை வரலாம் உங்களுக்கு. நமக்கு கொஸ்டின்ஸ்க்கு ஈச் கொஸ்டின் வில் கேரி 10 மார்க்ஸ் தான் சொன்னாங்களே ஒழிய தேர் வில் பி ஒன்லி 1 கொஸ்டின் யாருமே சொல்லல. சோ 10 மார்க் கொஸ்டினே 5 2 மார்க்ஸா கேட்கலாம், இல்ல 2 டிஸ்டிங்விஷ் பிட்வீன் 2 2 மார்க் கொஸ்டினா கேட்கலாம், இல்ல 2 5 மார்க் கொஸ்டினா கேட்கலாம். சோ டோன்ட் திங்க் தட் ஒன்லி 10 மார்க் பெரிய டாபிக் மட்டும் தான் கேட்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. சின்ன சின்னதா நம்ம படிச்சு சின்ன சின்னதா பிராக்டிஸ் பண்ணிட்டே போக போகதான் நமக்கு ஈஸியா இருக்கும். அப்பதான் வந்து லென்த்தா எழுதும் பொழுது நம்மளால எழுத முடியும். சோ நீங்க பிராக்டிஸ் பண்ணும்பொழுது 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸும் பிராக்டிஸ் பண்ணுங்க. எந்த மார்க்குக்கு எவ்வளவு கண்டென்ட் எழுதணும்ன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு 2 மார்க் கொஸ்டினுக்கு போய் 10 சென்டென்சஸ் எழுதணும் தான் நம்மளுக்கு டைம் வேஸ்ட். டிஸ்கிரிப்டிவ்ன்றதுனால டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் கோயிங் டு பி வெரி குரூஷியல் காலேஜ் டிஆர்பில. சோ எதுக்கு எவ்வளவு எழுதணும் அப்படின்ற அந்த வரமுறை தெரிஞ்சு எழுதுங்க. ஆஸ் ஆஃப் நவ் நம்மளுக்கு வேர்ட் லிமிட்டோ இல்ல பேஜ் லிமிட்டோ ரிலேட்டட் டு காலேஜ் டிஆர்பி வந்து கொடுக்கல. ஒன்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இது ரிலேட்டடா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். சோ இப்போ நம்ம தயானந்த் தர்ஷன் பத்தி பாத்துட்டு இருந்தோமா, இதுல அந்த பர்சனாலிட்டி தயானந்த் சரஸ்வதினால என்னென்ன பப்ளிகேஷன்ஸ் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எஸ்பெஷலி அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இந்த வேர்ட்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கலாம் சின்ஸ் சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் அப்படின்றதுனால. பட் நமக்கு இதுல எப்படி கொஸ்டின் வரும்ன்ற நான் உங்களுக்கு சொல்றேன். இது இங்க நான் கொடுத்திருக்கிறது எல்லாமே இவரோட ரொம்ப மேஜரான பப்ளிகேஷன்ஸ். பஞ்ச்மஹா யாஜ்ய வித்யா, அப்படி இல்லைன்னா வந்து சத்யார்த்த பிரகாஷ், இது வந்து இவரோட மேக்னம் ஆப்பஸ் அப்படின்னு சொல்லலாம். மேக்னம் ஆப்பஸ் அப்படின்னா என்னன்னா ஒருத்தரோட லைஃபோட பெஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம்ல. நிறைய புக்ஸ் எழுதியிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பாங்க, பட் பெஸ்ட் இதுதான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் மேக்னம் ஆப்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னது? சத்யார்த்த பிரகாஷ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமா நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இதை பத்தி அப்படியே டைரக்டா வந்து நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வந்து கேட்கலாம். Which among the following is the magnum opus of Swami Dayanand Saraswati? Simple. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரிக் வித்யாதி, பாஷ்ய பூமிகா, சன்ஸ்கார் விதி, இது எல்லாமே இவரோட பப்ளிகேஷன்ஸ். இதுல நம்மளுக்கு இப்போ டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் எப்படி மேபி வரலாம்னா, கேன் யூ கிவ் us 4 names of Dayanand Saraswati's publications? Give us any 2 or 3 of Dayanand Saraswati's publications. அந்த மாதிரி நம்மள கொஸ்டின் கேட்கலாம். அண்ட் மெயினா இவரு ஒரு ஜேர்னல் தோற்றுவிச்சாரு. He founded a new journal called as Arya Pratika. இதையும் டிரெக்டா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினா கேட்கலாம். Among the following, identify the journal which was founded by தயானந்த் சரஸ்வதி. அந்த மாதிரி நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம். சோ எப்பயுமே அப்ஜெக்டிவ் எப்படி படிக்கணும், டிஸ்கிரிப்டிவ் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு யோசிச்சுக்கிட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்டிவ்ல 2 மார்க் கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா few publications of தயானந்த் சரஸ்வதி சொல்லுங்க, அந்த மாதிரி நம்மளுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. another very very important thing, தயானந்த் சரஸ்வதி அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு நிக்கிற ஆர்கனைசேஷனோட பேரு ஆரிய சமாஜ். ஆரிய சமாஜ் அப்படின்றது என்ன? இது ஆக்சுவலா வந்து ஹிந்து ரிஃபார்ம் ஆர்கனைசேஷன். இது வந்து தோற்றுவிச்சவரு தயானந்த் சரஸ்வதி தான். 1875ல மும்பை மாநகர்ல இந்த ஆர்கனைசேஷன் தோற்றுவிக்கப்பட்டது. இப்போ ஆரிய சமாஜ் ரிலேட்டடா நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா தயானந்த் சரஸ்வதி உருவாக்குன ஹிந்து ரிஃபார்ம் ஆர்கனைசேஷனோட பேர் சொல்லுங்க அப்படி கேட்கலாம். அல்லது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதோட மீனிங்கா நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பா கேட்கலாம். இப்போ நம்ம யூஸ்வலா சொல்லி பழகிருப்போம் ஆரிய சமாஜ் ஆரிய சமாஜ், பட் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாம இருக்க கூடாதுல்ல, அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆரிய சமாஜ்ன்றது ஒரு சான்ஸ்கிரிட் வார்த்தை. அதுல ஆரியான்றதுக்கு ஒரு மீனிங் இருக்கு, சமாஜ் அப்படின்றதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. ஆர்யா அப்படின்னா என்னன்னா ஈவன் ஹீரோ வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு குட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொண்ட ஒரு மனுஷன், ஒரு ஹியூமன் பீங், நல்ல வர்ச்சுவஸான கேரக்டரிஸ்டிக்ஸ், நோபலான பிஹேவியர்ஸை ஷோ பண்ணக்கூடிய ஒரு மனுஷனை நம்ம ஆர்யா அப்படின்னு சொல்லுவோம். சமாஜ் அப்படின்றது கூட்டமைப்பு, ஒரு சோஷியல் குரூப் ஆர் கம்யூனிட்டி, அதான் சமாஜ்னு சொல்லுவோம். சோ ஆரிய சமாஜ் அப்படின்னா நல்ல எண்ணங்களை கொண்ட நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் கொண்ட மனுஷங்களோட ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? கம்யூனிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ஹேவ் வெரி ஹை மோரல் கேரக்டர். சோ இது எதுக்கு இவர் தோற்றுவிச்சாரு அப்படின்னா புதுசா ஒரு ரிலீஜனை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாம் கிடையாது. இவரு வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை வந்து பரப்பணும், மக்களுக்கு இதை பத்தி இன்னும் நிறைய தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆர்கனைசேஷனை வந்து உருவாக்குறாரு. அண்ட் ஹி வெரி ஸ்ட்ராங்லி பிலீவ்ட் தட் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாமே இன்ஃபாலிபிள், அதுல எந்த குற்றமும் கிடையாது, எவ்ரிதிங் வாட் எவர் இஸ் செட் இஸ் ரைட் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ண ஒரு ஆளு. இந்த பாயிண்ட் முக்கியம். நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா யூ கேன் கெட் கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு திஸ். ஓகே, நவ் இப்போ இந்த ஆரிய சமாஜ்ன்ற ஆர்கனைசேஷனை தோற்றுவிச்சார்ல, இதுல மொத்தமா 10 மெயின் பிரின்சிபல்ஸ் இருக்கு. இந்த 10 பிரின்சிபல்ஸ் ரிலேட்டடா நம்மளுக்கு
ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ல எப்படி வரலாம்னா among the following identify which among the following are principles of ஆரிய சமாஜ், அந்த மாதிரி நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் டைப் யூஜிசி நெட் எக்ஸாம்ல வரலாம். வேறஸ் இதுவே டிஸ்கிரிப்டிவ் போனீங்கன்னா ஒரு 5 மார்க் கொஸ்டினாவோ ஆர் ஈவன் டிரெக்டா 10 மார்க் கொஸ்டினாவோ கூட லிஸ்ட் ஆன் த 10 பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆரிய சமாஜ் அப்படின்னு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 2 லெவல்ஸ் ஆஃப் ப்ளூம்ஸ் டாக்ஸானமில கேட்கலாம். ஃபர்ஸ்ட் 2 லெவல்ஸ் ஆஃப் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி எது? ரிமெம்பரிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ இந்த இடத்துல பிரின்சிபல்ஸ் அப்படின்றதுனால இதை வந்து நம்ம டிரெக்டா அப்படியே வந்து ரெப்ளிகேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். சேம் வேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் இதோட இன்டர்பிரிட்டேஷன்லாம் கேட்க மாட்டாங்க. அதனால நம்மளுக்கு பேப்பர் 2ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வராது. பேப்பர் 1ல வரப்போற டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்ல இந்த 10 பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆரிய சமாஜ் வந்து கேட்கலாம். ஸோ இந்த 10 பிரின்சிபல்ஸ் என்ன? இது எல்லாமே மேக்சிமம் வேதங்களை பத்தியும் கடவுளை பத்தியும் உண்மையை பத்தியும் தர்மத்தை பத்தியும் அதை பத்தி தான் வந்து பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இவர் என்ன சொல்றாரு? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாலேஜுக்குமே காரணம் கடவுள் அப்படின்ற ஒரு பீயிங் தான். நம்மளுக்கு இருக்கிற நாலேஜ் நம்ம எப்படி அதை கத்துக்கிட்டோம், இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து கடவுள் தான் அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் திங். ஆனா இவர் கடவுள் வந்து ஒரு சிலையாவோ இல்ல ஒரு பொருளாவோ அதை மதிச்சு அதை வந்து கும்பிட்டு நம்ம படிக்கணும் அப்படின்லாம் அவர் சொல்லவே கிடையாது. ஹி வாஸ் கம்ப்ளீட்லி அகைன்ஸ்ட் ஐடல் வர்ஷிப். இதுவும் முக்கியமான பாயிண்ட், நோட் டவுன் பண்ணிக்கோங்க. செகண்ட் திங் என்ன சொன்னாரு? கடவுள் வந்து எல்லா இடத்துலயுமே இருப்பாரு. கடவுளுக்கு தனியா ஒரு ஃபார்ம் கிடையாது. ஹி இஸ் எவ்ரிவேர், எல்லா இடங்கள்லயுமே இருக்கிறவரு. இஸ் ஆம்னி பிரசன்ட் அப்படின்னா எல்லா இடங்களையும் இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். எல்லாத்துக்குமே அவர் தான் காரணம். ஹி இஸ் த மாஸ்டர் ஆஃப் எவ்ரி திங் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் அவரை மட்டும்தான் வணங்கணும். ஹி இஸ் த ஒன்லி பர்சன் ஹூ இஸ் கேப்பபிள் ஆஃப் பீங் வர்ஷிப் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது மட்டும்தான் உண்மையான நாலேஜ். அதை படிக்கிறது மூலமா தான், அதை தெரிஞ்சுக்கிறது மூலமா தான் ஒரு மனுஷனால வந்து நல்ல நாலேஜ் வந்து கெயின் பண்ண முடியும் அப்படின்னு 3வது பாயிண்ட்ல சொல்றாரு. 4வது பாயிண்ட்ல என்ன சொல்றாரு? மனுஷன் ஒரு நல்ல மனுஷன், வர்ச்சுவஸான ஒரு மனுஷன்னா ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் அவங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும், இன்கேஸ் ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பட் அது வந்து சரி கிடையாதுன்னா அதை மறந்துட்டு ரீலேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் அந்த எபிலிட்டி இருக்கணும். தென் ஓன்லி யூ வில் பி அ வர்ச்சுவஸ் பர்சன் அப்படின்னு பிலீவ் பண்றாங்க. இது எல்லாமே பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆரிய சமாஜ்மா விச் வாஸ் கிரியேட்டட் பை தயானந்த் சரஸ்வதி. ஓகே, 5th பாயிண்ட் பாருங்க. நீங்க என்ன செயல் செஞ்சாலும் அதை தர்மத்தின் அடிப்படையில் மட்டுமே செய்யணும். எது கரெக்ட் எது தப்புன்றத புரிஞ்சுக்கிட்டு தான் செயல்படணும் அப்படின்றது 5th பாயிண்ட். 6th பாயிண்ட் என்ன வந்து சொல்றாருன்னா, உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே நல்லதுதான் பண்ணும். டூ குட் ஹூசோஎவர் இட் இஸ். யாரா இருந்தாலும் என்ன பொருளா இருந்தாலும் எல்லாத்துக்குமே நல்லது மட்டும்தான் பண்ணணும் அப்படின்றது ஆரிய சமாஜோட மெயின் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்றாரு. 7th ஒன் என்ன நீங்க செஞ்சாலும் இட் ஷுட் பி கைடட் பை லவ். உண்மையும் ஜஸ்டிஸையும் பொறுத்தே எல்லா விஷயங்களுமே நடக்கணும். நீங்க நடந்துக்கிற விதமும் அந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு 7th பாயிண்ட் சொல்லுது. 8th பாயிண்ட்ல என்ன இருக்கு? நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை இக்னோரண்டா வந்து நம்ம இருந்துடக்கூடாது. வி ஷுட் பி வெரி எப்படி சொல்றது, ரிசெப்டிவா இருக்கணும். புது நாலேஜுக்கு, கரெக்டான நாலேஜுக்கு வி ஷுட் பி ரெசெப்டிவ் அப்படின்றது 8th பாயிண்ட். இக்னோரன்ஸை விட்டுட்டு வித்யா, அதாவது நாலேஜ் வந்து கெயின் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படின்றது. ஓகேங்களா? 9th பாயிண்ட் என்ன? அவங்களோட நல்ல விஷயங்களை மட்டுமே, அதாவது எனக்கு டெஃபினெட்லி நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் நல்லது நிறைய இருக்கும், பட் நான் வச்சிருக்கிறது இவ்வளவுதான், இதுக்கு மேல தாண்டி நல்லதுலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு யோசிக்க கூடாது. எப்படி நம்மளுக்குள்ள இருக்கிற நல்லது இன்னும் மென்மேலும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கலாம். ஹவு கேன் வி ப்ரமோட் ஆர் செல்ஸ், நல்ல மனுஷனா இன்னும் எப்படி உருவாயிட்டே இருக்கலாம் அப்படின்றத யூ நீட் டு திங்க் ஆல்வேஸ் அப்படி சொல்றாரு. அதாவது நின்றக்கூடாது, நான் நல்லது பண்ணிட்டேன் முடிஞ்ச அவ்வளவுதான் அப்படி நின்றக்கூடாது அப்படிங்கிறார். 10வது பாயிண்ட் என்ன? ஒன் ஷுட் ரிகார்ட் ஒன் செல்ஃப் அண்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் டு ஃபாலோ த ரூல்ஸ். நம்ம இப்போ ஒரு சொசைட்டில வாழ்றோம் அப்படின்னா அந்த சொசைட்டிக்குன்னு ஒரு சில வரைமுறைகள் இருக்கும். அந்த வரைமுறைகளை தாண்டி வி ஷுட் நாட் லிவ். அன்கேஸ் அந்த வரைமுறைகளை தாண்டி வந்து போயிட்டு ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை புரிஞ்சு அந்த இக்னோரன்ஸ் பிஹேவியரை தெரிஞ்சுக்கிட்டு we should be able to return back to the ideal way of life அப்படின்றது 10வது பாயிண்ட். நவ் அகைன் ஐம் ரிப்பீட்டிங். ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ்ல ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு among the following identify the principles of ஆரிய சமாஜ், அந்த மாதிரி நம்மளுக்கு யூஜிசி நெட் எக்ஸாம்ல கொஸ்டின் வரலாம். இதுவே டிஸ்கிரிப்டிவ் பார்த்தோம் அப்படின்னா ஆரிய சமாஜோட கைடிங் பிரின்சிபல்ஸ் சொல்லுங்க, எனி 5 சொல்லுங்க, இல்ல ஆல் த கைடிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆரிய சமாஜ் சொல்லுங்க, அந்த மாதிரி நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். சோ நீங்க எப்படி கொஸ்டின்ஸ் வரும்ன்றதை யோசிச்சுக்கிட்டே ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் தயானந்த் சரஸ்வதி பொறுத்த வரைக்கும் he accepted all the orthodox schools of philosophy. சமக்யா, வைசேஷிகா, நியாயா, யோகசூத்ரா, பூர்வ மீமான்சா அண்ட் உத்தர மீமான்சா, இது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் ஆல் ஆஃப் தீஸ் ஆர் ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூல்ஸ். ஐ திங்க் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு தெரியாதுன்னா தயவு செஞ்சு நோட் டவுன் பண்ணுங்க. இதை மட்டுமே கூட டிரெக்டா நம்மளுக்கு 2 மார்க் கொஸ்டினா கேட்கலாம். give us the list of orthodox schools of philosophy or unorthodox schools of philosophy. வெரி சிம்பிள் கொஸ்டின்ல அழகா மார்க் வாங்கலாம் இந்த யூனிட்லாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூனிட் நம்பர் 1ல சப் யூனிட்ஸ் A, B, C, D எல்லாருமே ஓரளவுக்கு படிச்சிடுறாங்க.
பட் இந்த ஏ பார்ட் இருக்குல்ல, இதுல சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் இருக்குன்றத பார்த்தே பயந்துட்டு அந்த விட்டுறலாம், மார்க் அதுல போனா போட்டுன்னு கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கும். பட் இதுல ஒரு சில டாபிக்ஸ் மட்டுமாவது நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களால வந்து மத்தவங்களை காட்டிலும் அதிகமா மார்க்ஸ் வாங்க முடியும். யூஸ்வலா எந்த டாபிக் எல்லாரும் இக்னோர் பண்ணுவாங்களோ அந்த டாபிக்ல நம்ம மாஸ்டரா இருந்தோம்னா யூ வில் கெட் பெட்டர் மார்க்ஸ். ஓகேங்களா? இது ஒரு விஷயம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. செகண்ட், இப்போ நம்ம நிறைய விஷயம் பார்த்தோமா இவரை பத்தி. இவர் எது எதுக்கெல்லாம் வந்து கை கொடுத்தாரு, வாட் ஹி ஸ்டுட் ஃபார் அப்படின்னா, வேதங்களுக்கு, இந்து மதத்தை பரப்புறதுக்கு, அதுக்கப்புறமா எஸ்பெஷலி விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு இவர் நிறைய பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா விமனுக்கும் ஈக்குவல் எஜுகேஷன் கிடைக்கணும், அதே மாதிரி விமன் வந்து இன்கேஸ் அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னா ரீமேரேஜ் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு ஹி வாஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்பனன்ஸ். ஸோ விமன் லிபரேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா நின்னாரு. அண்ட் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கும் ஹி வாஸ் தேர். அண்ட் இவர் வந்து மத்த காஸ்டை சேர்ந்தவங்கள ஹிந்து ஆர்டருக்கு கன்வெர்ட் பண்றதுல ஹி வாஸ் அன் அட்வொகேட். சி நாட் எவ்ரிபடி இஸ் பர்ஃபெக்ட். ஸோ ஒரு சில விஷயங்கள் இவரும் வந்து ஹி ஹாஸ் டன். ஸோ டெமோக்ரஸி, நேஷனல் அவேக்கனிங்னு நிறைய விஷயங்களுக்கு ப்ரொமோட் பண்றாரு. சி நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது எல்லாமே 1800s டைம் பீரியட். ஸோ அப்போ நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கல. அந்த நேரத்துல ஹி வாஸ் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் நேஷனல் அவேக்கனிங். ஸோ மறந்துடாதீங்க, இங்கே இந்த நாள் 1900s நினைச்சிட போறீங்க. வி ஆர் டாக்கிங் அபவுட் 1800s. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு like he was stood for all these things. And languages பொறுத்த வரைக்கும் he was a very strong proponent of using Hindi and Sanskrit. இவர் மற்ற லாங்குவேஜஸை தாண்டியும் இந்த லாங்குவேஜஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாரு. அண்ட் பிரம்மச்சாரியத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுல he was very comfort. ஓகே, நவ் இவர் எப்படி ஒரு சில விஷயங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாரோ அதே மாதிரி he was against a lot of things. எது எதுக்கெல்லாம் இவர் அகெயின்ஸ்டா இருந்தாரு அப்படின்னா, தீண்டாமை, அதுக்கப்புறம் சதி பிராக்டிஸ், அதாவது ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா ஒய்ஃபை வந்து ட்ரீட் பண்ற விதம் இருக்கு இல்லையா, சதி பிராக்டிஸ், அதை வந்து he was not towards it. ஸோ அதை அகேன்ஸ்டா இருந்தாரு. அண்ட் குழந்தை திருமணம், அதே மாதிரி வந்து குழந்தைங்களை வந்து கொல்றது, ஆர் ஈவன் காஸ்ட் சிஸ்டம், கடவுள் வழிபாடு, இது எல்லாத்துக்குமே அகேன்ஸ்டா வந்து இருந்தாரு. இதை நம்மளுக்கு டிரெக்டா கொஸ்டினா கேட்கலாம். தயானந்த் சரஸ்வதி வாஸ் அகேன்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங்? வெரி சிம்பிள் கொஸ்டின் இல்ல. சோ ஆனா இது வந்து நம்மளுக்கு அப்ஜெக்டிவா கேட்க மாட்டான், அப்ஜெக்டிவ் தான் கேட்பாங்க, டிஸ்கிரிப்டிவ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த டாபிக். அண்ட் ஆல்சோ வந்து ரிச்சுவல்ஸ் பண்றோம்ல, நம்ம யாகங்கள் வளர்க்கறது, மந்திரங்கள் ஓதுறது, அந்த மாதிரி ரிச்சுவல்ஸ்க்குலாம் இவர் வந்து பெரிய ப்ராப்பனன்ட் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? அண்ட் இவரோட லெகசி, திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இது நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் டைப்லயும் வரலாம், டிஸ்கிரிப்டிவ் டைப்லயும் வரலாம். ஸோ இவர் தான் வந்து கோ பேக் டு வேதாஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான சென்டென்ஸோட ஓனர். இவர் தான் ஃபர்ஸ்ட் இவர் தான் சொன்னாரு, கோ பேக் டு வேதாஸ். வேத காலத்துக்கு நம்ம ரிட்டர்ன் போகணும்னு இவர் சொல்லல, வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற உண்மைக்கு வி ஹாவ் டு ரிட்டர்ன் பேக் அப்படின்னு சொன்னாரு. அஸ் ஐ டோல்ட், இவர் வாழ்ந்த காலத்துல ஹிந்து பீப்புள் வந்து நிறைய செக்டா டிவைட் ஆகி பீப்புள் வேர் கன்ஃபியூஸ்ட், எதை எப்படி ஃபாலோ பண்ணணும், எதை என்ன பண்ணணும்னு தெரியாம. ஸோ அதனால வேதங்கள் என்ன சொல்லுக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க, ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொன்னவர். அண்ட் ஆல்சோ அந்த நேரத்துல பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராதாகிருஷ்ணன் இருக்காரு இல்லையா, அப்ப ஒரு பிரசிடென்ட் இல்ல, பட் அந்த காலத்துல he said that நம்ம தயானந்த் சரஸ்வதி இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த மேக்கர்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு. ஸ்ரீ அரபிந்தோ அவருமே அதான் சொன்னாரு, தயானந்த் சரஸ்வதி வந்து மாடர்ன் இந்தியாவோட மேக்கர்ஸ்ல ஒருத்தரா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த இந்தியா ஃபார் இந்தியன்ஸ் அப்படின்ற டேர்மை வந்து உருவாக்குனாரு 1876ல. பட் தென் இதை வந்து ரொம்ப பிரபலப்படுத்தினது யாரு அப்படின்னா லோக்மான்ய திலக். அவர் தான் ஆக்சுவலா நீங்க இந்த இந்தியா ஃபார் இந்தியன்ஸ் வேர்ட் பார்த்தாலே லோக்மான்ய திலக் தான் ஞாபகத்துக்கு வரும். பட் உருவாக்குனவர் தயானந்த் சரஸ்வதி, அதை வந்து பிரபலப்படுத்தினவர் லோக்மான்ய திலக். ஓகேங்களா? அண்ட் ஹி வாஸ் ஆல்சோ டுவர்ட்ஸ் சக்கரதிபத்யா. சக்கரதிபத்யா அப்படின்றது என்னன்னா ஒன் கவர்மெண்ட் த்ரூ அவுட் த வேர்ல்ட். அது வசுதேவ குடும்பக்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல, எல்லாரும் ஒண்ணு, எல்லாரும் சேர்ந்து அப்படி. அந்த விதத்துல சக்கரதிபத்யா அதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு ஒன் ஆஃப் த ப்ராப்பனன்ஸா இருந்தார். அண்ட் இவரோட லெகசி, திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட்மா. இதை டிரெக்டா வந்து நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் டைப்ல கேட்கலாம். இவரோட நேம்ல நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. மகரிஷி தயானந்த் யூனிவர்சிட்டி ராட்டக்ல இருக்கு, மகரிஷி தயானந்த் சரஸ்வதி யூனிவர்சிட்டி அஜ்மேர்ல இருக்கு, இதெல்லாம் நார்த்ல இருக்கக்கூடிய சிட்டியோட பேரு. டிஏவி யூனிவர்சிட்டி வந்து ஜலந்தர்ல இருக்கு. டிஏவி இது நீங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, ஸ்கூல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க யூஸ்வலி டிஏவி. ஸோ தயானந்த் ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல் சிஸ்டம், அதுதான் டிஏவி அப்படின்றது. இந்தியா ஃபுல்லா மோர் தென் 800 டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து இருக்கு, இன்க்ளூடிங் தயானந்த் காலேஜ் விச் இஸ் லொகேட்டட் அட் அஜ்மேர். ஸோ இவரோட லெகசி அப்படின்னா இதுதான். இது கூட நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் டைப்ல கேட்கலாம், லைக் மகரிஷி தயானந்த் யூனிவர்சிட்டி எங்க இருக்கு, டிஏவி யூனிவர்சிட்டி எங்க இருக்கு, லைக் தட். இந்த மாதிரி நம்மளுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே வந்து நம்ம டிஸ்கிரிப்டிவ்ல பார்த்தோம்னா 2 மார்க் கொஸ்டின்ல கிவ் அஸ் எனி 2 லெகசிஸ் ஆஃப் தயானந்த் சரஸ்வதி, அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு 2 பாயிண்டாவது நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நவ் ஐ ஹவ் கிவன் அ கொஸ்டின் ஹியர். இந்த கொஸ்டினுக்கான பதில்
நீங்க இந்த கொஸ்டினை ஹேண்டில் பண்ற விதத்துல தான் இருக்கு. இதுல நீங்க சொல்ல வேண்டிய பதில் நான் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். இத கிளாஸ் இன்னொரு தடவை இன்கேஸ் டவுட் இருக்குன்னா இன்னொருக்கு பார்த்துட்டு இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு தமிழ்ல ஒரு சில டாபிக்ஸ் கிடைக்காம இருக்கலாம். அந்த டாபிக்ஸ் என்னன்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ தட் அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்ச டாபிக்ல கூட வரலாம். ஓகே, as I told you, காலேஜ் டிஆர்பிலும் எஜுகேஷன் சப்ஜெக்ட் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். இது ரிலேட்டடா உங்களுக்கு ஃபர்தரா இன்ஃபர்மேஷன் தேவைப்படுச்சு அப்படின்னா நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி நீங்க டீடைல்ஸ் விசாரிச்சுக்கலாம். காலேஜ் டிஆர்பி எக்ஸாமோட டேட்ஸ் கூடிய சீக்கிரமே அறிவிக்கப்படும். டிஎன் செட்டோட ரிசல்ட்ஸ் வந்த பிறகு we are expecting that it will be out. எனிவே படிக்கிறத நம்ம நிறுத்தக்கூடாது, எஸ்பெஷலி டிஸ்கிரிப்டிவ் ப்ராக்டிஸ் நிறுத்தக்கூடாது. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. we still have time. ஆல் தி வெரி பெஸ்ட். சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணுங்க.